இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம் கேபிள். எல்லா கட்சிகளுமே பார்த்தோம்னா களத்துல இப்ப பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இபிஎஸ் அவர்கள் ஒரு சைட்ல பிரச்சாரம் பண்றாரு, விஜய் அவர்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. சீமான் அவர்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய பகுதிகளுக்கு போயிருக்காரு. விஜய் இது கிடைச்சிடும் நாளையில இருந்து சீக்கிரம் அவரும் போக ஆரம்பிச்சிருவாரு. சோ இப்ப என்டிகேவோட விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இப்ப பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இன்னையோட 29 தொகுதிகளை சீமான் கடந்து வந்திருக்கிறாரு. திருத்தணியில 23ஆம் தேதி முருகனை கும்பிட்டுட்டு அங்கிருந்து ஒரு வேகத்தோட கிளம்புனவர் மேற்கு மாவட்டங்கள் ஒரு பகுதி முழுக்க முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு சென்னையில திரும்ப இன்னைக்கு கூடிய 29 தொகுதியில கடந்தது. 29 தொகுதியிலிருந்து மக்கள்கிட்ட வரக்கூடிய விஷயம் நம்ம அந்த தமிழ் தேசியம் சார்ந்து பேசுறன்றது இல்லை, யதார்த்தத்துல மக்கள் பேசக்கூடியது. இளைய தலைமுறைகிட்ட ஒரு இது வருது, இந்த இலவசம் இந்த திட்டம் இந்த காசுன்னு கொடுக்குறவனு ஏற்க முடியாது, ஏற்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்திருக்குது. சமீபத்தில் அவர் பேசுனதே திமுக ஐடிவிங்கன்னு நினைக்கிறேன் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, மடிக்கணினி கொடுக்கறது, இலவச பஸ் பாஸ்லாம் கொடுக்குது, அதனால ஸ்டாலின் அரசு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு ஒரு பிரச்சாரம் கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அடுத்து சொன்ன வார்த்தையை கட் பண்ணிட்டு உடனே ஸ்டாலின் ஒளிரட்டும் நிமிரட்டும் நடக்கட்டும் குனியட்டும் சொல்லிட்டு ஒரு விளம்பரம் வந்துருச்சு. கட் பண்ணி அதை மட்டும் எடுத்து தனியா பார்த்து எங்களுக்கு அதிர்ச்சி. உண்மையிலே இது ஏஐ வச்சு எதனா தொழில்நுட்பத்தை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரிஜினல் பேசினா சுத்தமான அவருடைய வார்த்தை, அவருடைய முகம், அவருடைய வாய் அசைவு எல்லாம் அப்படித்தான் இருக்குது. அந்த கிருஷ்ணகிரி வேட்பாளரை வச்சுக்கிட்டு தான் பேசுறாங்க பக்கத்துல. அந்த 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 வீடியோவை எடுத்து பாக்குறப்ப அது பிற்பாடு தான் சம்பவமே பண்ணியிருக்கிறாரு. நீ படிக்கிற பையனுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டீங்கன்னா, கண்ட மன்றாறு போட்டு நீ வேலை கொடுக்க துப்பில் 70 லட்சம் பேர் பதிவு பண்ணிட்டு வேலை இல்லாம காத்துட்டு இருக்கிறான். ஒரு 100 பேர் வேலை வாய்ப்பு காலி இருக்கிற இடத்துக்கு லட்சக்கணக்கில் குவியறான் பட்டதாரிகள். உன் லட்சணத்தை அப்படி வச்சுக்கிட்டு நான் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன் எத்தனை நாள் இதே வச்சுன்னு உருட்டிட்டு இருக்கு, நீ வேலையை கூட அந்த குடும்பத்துக்குன்னு அப்படியே வாங்குவார். நான் பார்த்த ஒரு வீடியோ உங்ககிட்ட சொல்றேன். நான் முதல்வன் திட்டம் திமுக விளம்பரம் பண்ணுது. அதுல திட்டக்குழு தலைவர் பேசுறாரு, இப்படியாக வறுமையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கண்டெடுத்து அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து அவங்க அதுல படிச்சு மேல வந்துடுவாங்க. கவர்மெண்ட் செக்டார் எதுக்கு இருக்குது? அரசு மாணவர் விடுதி எதுக்கு இருக்குது? அரசு பள்ளி எதுல இருக்குது? படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்களாம் கண்டுபிடிச்சி நேரம் நீங்க அந்த இடத்துல கொண்டு போய் நீங்க இந்த இடத்துல தங்கு, இந்த இடத்துல படி நீ சொல்லி ஏற்பாடு பண்ணுவீங்க. 1000 ரூபாய் கொடுப்பீங்களா? நீங்களே சொல்லுங்க. அந்த விளம்பரத்துல என்ன வருது, அந்த தம்பி மாற்றுத்திறனாளி தம்பி அவர் பேசுறாரு, நான் மலைவாழ் பகுதியை சேர்ந்தவங்க, எங்களுக்கு போதிய வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை, எங்க அண்ணா ஓரளவுக்கு படிச்சு கல்லூரி போக முடியல, காரணம் ஃபீஸ் கட்ட முடியலன்னு. எஸ்டிக்குன்னு இருக்கு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்குன்னே நிறுவனம் இருக்கு கல்வி அரசுல. என்ன ஆச்சு அது? உன்னுடைய அரசு நிறுவனம் சரியாக செயல்பட்டு இருந்தா அவன் ஏன் தனியார் கல்வி நிறுவனத்துக்கு போறான்? சொல்லுங்க, அதை முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க அதில் விளம்பரத்தை சொல்கிறாரா, நான் இந்த மாதிரி தனியார் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தேன், சனி ஞாயிறு ஆயிடுச்சுன்னா போய் டீ கடையில் வேலை செய்வேன். டீலாம் ஆற்ற விட்றாங்க அவரை, அந்த தம்பியை. டீ கடையில் வேலை செய்வான், அப்புறம் இன்னொரு இடத்துல வேலை செய்வான். அந்த 2 நாள் வருமானத்தை வச்சுட்டு நான் வாரம் முழுக்க போயிட்டு இருப்பேன். அப்புறம் தான் அந்த காலேஜில் நான் முதல்வன் திட்டத்தில் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது, உங்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு இருக்குது, நான் அவங்க தான் அப்ளை பண்ணி விட்டாங்க, இப்போ எனக்கு 1000 ரூபா வருது, நான் வேலைக்கு போகிறதில்ல, படிப்பில் கவனம் செலுத்துகிறேன். அப்படியே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த தம்பியோட அம்மா பேசுகிறாங்க. இவனுக்கு லட்சணம், விளம்பரம் லட்சணம் எப்படி இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு இந்த லட்சணம் பார்த்து நம்ம தான் தொலைக்கிறோம். அந்த தம்பி அந்த பையன் சொன்னால, வாய்ப்பில் எனக்கு வசதியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், இப்போ 1000 ரூபாய் தராங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய அம்மா பேசுறாங்க, நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பெருக்கிற வேலை பண்றேன், ஒரு நாளைக்கு 350 ரூபா தான் சம்பளம், வேலைக்கு போனதான் கூலி, இல்லைன்னா இல்லை. நான் அந்த இடத்துல தான் சீமானுடைய அந்த கோபம் ஏன்டா அப்படின்னு வருதா இல்லையா, வெடிக்குதா இல்லையா? அவங்க ரொம்ப காலமா வேலை செஞ்சுக்கிறாங்க, நீ ஒரு வேலை பர்மனெண்ட் போட்டுட்டு அவங்களுக்கான ஊதியம் 15 ரூபா 20,000 ரூபாய் பெருக்குது, நீ சம்பளம் கொடுத்துருந்தா அவங்க ஏன் அவங்ககிட்ட 1000 ரூபா வாங்க போறாங்க? கேள்வி வருது இல்லையா? விளம்பரமே பித்தலாட்டம், 4G 420 சொல்ல வர பெரிய முரண் இருக்கு, அதுலயே முரண் இருக்குது. நீ அந்த அம்மாவுக்கு வேலையை கொடுத்திருந்தீனாக்கா அவங்க ஏன் அவங்ககிட்ட 1000 ரூபாய்க்கு அப்ளிகேஷன் போட்டு காத்து நிற்கணும்? அந்த தம்பி அதை ஏன் நீ விளம்பரமாக்கணும்? கேள்வி வருதா இல்லையா? அந்த விளம்பரம் இருக்கு, நீங்க வேணா எடுத்து போட்டுக்கோங்க, பாருங்க. 350 ரூபா நான் வேலைக்கு போனாதான் சம்பளம், இல்லைன்னா இல்லை. ஏன் அந்த அவலம் என்னது?
அரசு உத்தியோகம் நீங்க கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் வேலை உனக்கு என்னவா நீங்க அப்படின்னு போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை லட்சம் வேலை வாய்ப்பு காலி இடத்து நீ வச்சுங்கிறீங்க தினக்கூலியாக. ஏன் பணி நிரந்தரம் பண்ண அவங்களுக்கு வேலைக்கு சம்பளம் மாசம் மாசம் கூட அந்த குடும்பத்தை அவங்க படிக்க வச்சுக்குவாங்க. வாங்கிட்டையும் 1000 ரூபா வாங்கிட்டு ஓசியில போறீங்கல்ல, காசு வாங்குனீங்கல்ல, ஏன் எதுக்கு? உங்க அப்பா மூட்டு பணமாது நீங்க உங்க அப்பா மூட்டு பணத்துல கொடுத்துட்டா எங்களுக்கு சொல்லி காட்டிட்டு இருக்கீங்க. விளம்பரம் பண்றது இந்த வேலை. திமுக விளம்பரத்துக்கு நீ மக்கள் வரி பணத்தை பயன்படுத்திக்கிறீங்க. ஏன்னா உங்க 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 சொத்தை வித்து கொண்டுட்டு வரீங்களா? சொல்லுங்க, உங்க குடும்ப சொத்தை எதனா வித்து கொண்டுட்டு வரீங்களா? ஸ்டாலின் அவர்கள் கேட்கறேன், இல்லை மற்றவங்களுக்கு தான் கேட்கறேன். மக்களோட வரி பணம் அதை எடுத்து நீங்க ஒரு ஸ்கீம் செய்துட்டு அதுலயும் வந்து உருப்படியா செய்யறதுக்கு இல்லாம செய்துட்டு அந்த மலைவாழ் அந்த இவர் படிக்கிறார், அவர் மலைவாழ் சமூகத்தை சேர்ந்தவர்னு பதிவு பண்றாங்க. எஸ்டி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, எஸ்சி எஸ்டி ஆணையம்னு ஒன்று இருக்குல்ல, மலைவாழ் மக்களுக்குன்னு பள்ளி கல்லூரின்னு இருக்குதுல்ல, இல்லைன்னாலும் அதுக்கான துறையை பொறுப்பேற்றுன்னு படிக்க வச்சு இருக்கணுமா இல்லையா? கவர்மெண்ட் அங்கே ஃபெயிலியர் ஆச்சா இல்லையா? நான் மலைவாழ் பகுதியை சேர்ந்த தம்பி, என்னால் கல்வி பிரைவேட்ல போய் கட்ட முடியல, ஏன் நான் பிரைவேட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி. மார்க்கு கம்மியா இருக்குதோ இல்லை தகுதி அடிப்படையில் இல்லையானாக்கா அப்போ அதுக்கான பொறுப்பை அரசு நீ ஏற்றுக்கணுமா இல்லையா? அவர் அங்க படிச்சா கூட அந்த கட்டணத்தை நீ ஏத்துக்கணுமா இல்லையா? அந்த நலத்துறை அதுக்காக தானே இருக்குது. அப்ப அந்த நலத்துறை சரியாக செயல்படலைன்றது நீ ஒத்துக்கிறியா? இவ்வளவு விஷயம் ஒரு விளம்பரத்துல பேசப்பட வேண்டிய விஷயம். இதைத்தான் நாக்கப்படுகிற மாதிரி சீமான் வேலை கொடுறான். அவன் சம்பாதிக்கிட்ட 25,000 ரூபாய் 30,000 தொடக்கத்துல இருந்து வேலை கொடு, அவன் சொந்த காலில் நிற்பான். நீ என்ன 1000 ரூபாய் தூக்கி போறது பிச்சைக்காரன், நீயே கடங்கார பையன் சார் கேட்கிறாருல்ல. இதுல என்னன்னா சார், இப்ப இலவசம் அப்படின்றத பார்த்தோம்னா எல்லா கட்சிகளும் பேசுறாங்க. அதிமுக, திமுக, தாவேக்காவும் பேசுறாங்க. தாவேக்கா விஜய் என்ன சொல்றாருன்னா இலவசங்கள்னு சொல்லக்கூடாதுன்ற அளவுக்கு விஜய் வந்து பேசுறாரு. சோ இப்ப இலவசங்களுக்கு எதிராக நிக்கிற ஒரே கட்சி என்டிகே தான். ஒரு வகையில பார்க்கும்போது உண்மையான ஒரு மாற்று அப்படின்றதையும் என்டிகே பேசுறாங்கன்ற ஒரு தோற்றமும் கிடைக்குது. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் ஒரு சைட்ல இருக்காங்க, என்டிகே தனியா நிக்கிறாங்க. ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, இப்ப இந்த கட்சிகள்லாம் இலவசங்களை கொடுக்குறாங்கன்னா மக்களுக்கு இலவசங்கள் வேணும்ன்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. அந்த நிலையிலே வச்சுக்கிறது முதல்ல கேவலம். மூன்றுமே சொல்றேன். இல்ல எலெக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆமான்ற ஆங்கிள் கேட்கல. நீங்க சொல்றது உண்மை. அது என்னன்னா நீங்க ஒண்ணு இந்த மக்களை நீங்க பாக்கல. அந்த மக்களை வந்து ஒண்ணு இப்படியே இருந்துட்டு இருந்தாதான், இந்த கூட்டம் இப்படியே இருந்தாதான் நம்ம இலவசங்களை கொடுத்துட்டு ஓட்டு வாங்க முடியும். திடீர்னு ஃப்ரிட்ஜின்ற இப்ப கரெக்ட். இப்ப இதுக்கான நிதி என்னன்னா நான் பேலன்ஸ் பண்ணுவேன்ற. நீ ஏன் இதை கொடுக்கணும், இது ஏன் நீ பேலன்ஸ் பண்ணணும்? பேலன்ஸ் பண்றதுன்னா என்ன? டாக்ஸ் அதிகமாக்குறது தான். புரியல எப்படி பண்ணுவீங்க? ஆனா கடந்த இதுல வந்துட்டு பெரிய அளவுல மின் கட்டணம் சொத்து வரி எல்லாம் ஏத்தல அதிமுக. அதை வந்து நம்ம ஓரளவுக்கு பாராட்ட வேண்டியது. கடன் வாங்கினாங்க நிறைய. ஏத்தணும்னு சொல்லும் போதே வந்து பாக்குறப்ப எதிர்த்து போராடுறது திமுக கோஷ்டிங்க தான். அக்கா தங்கச்சி வந்து நின்றுகிட்டு கருப்பு சட்டையை போட்டு பேனர் எல்லாம் பண்ணாங்க. மின் கட்டணத்தை உயர்த்தாதுன்னு எடப்பாடி கொரோனா காலகட்டத்துல, அதுவும் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு பல மடங்கு 67 மடங்கு திமுக விலையை ஏற்றிருக்கு. நம்ம அந்த பக்கம் திரும்ப முடிஞ்சதா? போராட முடிஞ்சதா? சில ரூபாய் ஒரு சும்மா 10% விலை ஏற்றுவதற்காக இங்க துப்பாக்கி சூடெல்லாம் நடந்தது, போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டுல. தெரியுங்களா? அந்த வரலாறு எல்லாம் இங்க இருக்குது. 67% அந்த திமுக அரசு ஏற்றி இருக்குது. நம்ம அதை பத்தி திரும்ப முடிஞ்சதா? இங்க ஒரு கொலை, இதை பத்தி பரபரப்பா பேசுறது. அண்ணா பல்கலைக்கழகம் அதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். ஆம்ஸ்டாங் கொலையை பேசியிருந்தோம், இங்க பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது உங்களுக்கு கள்ளக்குறிச்சி சாராய சாவு, இப்படிதானே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மள அந்த இடத்துல கவனத்துல வச்சதுங்களா? இதுதான் திமுகவுடைய ஒரு தேர்தல் இந்த மாதிரி நகர்த்திட்டு போற அரசு மேல, இந்த அரசு திட்டங்கள் மீது குறைபாடு மீது கவனம் வந்துடக்கூடாது. இப்படியே பேச வச்சுட்டு போவோம் ஊடகங்களை வச்சுன்னு. இப்ப இலவசங்கள் நீ ஏன் கொடுக்குற? முதல்ல எனக்கு உண்டான உரிமையை கூட. அதுதான் இப்போ ஒரே கட்சி 3 தனியா நிக்குது, 1 மட்டும் தனியா நிக்குது. அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் வந்துட்டா எல்லா துறைகளுமே படித்தவர்கள் படிக்காதவர்கள் வரைக்கும் வேலை வாய்ப்பு இருக்குன்றாரு. கால்நடை பராமரிப்பு துறையை அது சார்ந்த பண்ணை ஒரு மாவட்டத்துக்கும் வச்சு அதில் வந்து உடனே மாடு மேய்க்க சொல்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. நான் இவ்வளவு புத்தகங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். கால்நடை துறையில கால்நடை பல்கலைக்கழக ஆராய்ச்சி துறை பேராசிரியர்கள்ட்ட பேசிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன், கொண்டு வந்து இங்க வச்சிருக்கிறேன். அதில் மாடு வளர்ப்பதின் மூலம் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கான வழிமுறைகள் சொல்ற புத்தகம் ஒன்று இருக்குது. கோழி இறைச்சிக்காக என்ன அவசியம், எவ்வளவு தேவை, அதுல எவ்வளவு ஏற்றுமதி, அதனுடைய வருமானம் என்ன, அது என்ன ஏது, உங்களுக்கு எவ்வளவு பலன் தரும்னு ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கான ஒரு புத்தகம். இதெல்லாம் இந்த துறை, இந்த அரசு செய்கிறது. அப்புறம் எதுக்கு இன்னும் 2-3 முக்கியமான திமுக விஐபிக்கு பண்ணையே வச்சுட்டு இருக்கிறாங்க, மாட்டு பண்ணையை. சொல்லுங்க, ஒரு குழந்தை பிறந்த உடனே கழுத பால் கொடுக்கறதுக்காக தேடி ஊரெல்லாம் சுத்துவாங்க, தெரியுமா உங்களுக்கு? ஒரு பாலடையில தான் கொடுப்பாங்க. அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க.
அந்த ஒரு பாலடைக்கு வந்து 1000 ரூபாய் 1500 கொடுத்து வாங்கிட்டு வராங்க. 1 லிட்டரு வந்து 5000 ரூபாய். இதை சொன்னாக்கா சீமான் சொன்னோன்னே சிரிக்கிறாங்க. அதை கிண்டல் பண்ணி நாளேடு போகுது. யதார்த்தத்துல நடக்குதா இல்லையா? கழுதைகளுடைய எண்ணிக்கையே குறைஞ்சு போச்சு. அப்ப அதையும் வழங்க, அதையும் உருவாங்க. மானியம், மாடு வளர்க்கறதுக்கு, மாட்டு பண்ணை வைப்பதற்கு மானியம் தெரியுமா உங்களுக்கு? நீ என் மாட்டை மேய்க்கிறத பத்தி கிண்டல் பண்ற இந்த அரசு தான் என்ன பண்ணுது, நீங்க மாடு வாங்கிக்கணும், மகளிர்களுக்கு லோன் மானியம். ஏன் நீ தான் மாடு மேய்க்க, நீ ஏன் மாடு மேய்க்க சொல்ற? எதுக்கு சொல்ற? அப்போ எந்த அளவுக்கு அடிமுட்டால வச்சிருக்கீங்க உன்னுடைய கட்சி ஆட்களை, உன்னுடைய ஒட்டு திண்ணைகளை எந்த அளவுக்கு அடிமுட்டால வச்சிருக்கீங்க? உங்க டிபார்ட்மெண்ட் உன் அரசுக்கு கீழே இருக்கிறது தான் மாடு வாங்கிக்கோங்க நாங்கள் மானியம் தரேன்னு சொல்றீங்க. சீமான் மாடு மேய்ங்கன்னு சொன்னாங்கன்னா உங்க கிண்டலா வருது. பால் உற்பத்தியிலிருந்து மட்டுமே அவர் சொல்றது 3 லட்சம் கோடி வருமானம்ன்றீங்க. வெறும் சாராயத்துல 50,000 கோடி தான் வருமானம் ஆண்டுக்கு. 3 லட்சம் கோடி இல்லை. இப்ப சராசரியா பார்த்துட்டுனா 5-6 வரைக்கும் போகலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது வாய்ப்பு. எல்லா இடத்துலையும் இருக்குது. கோழியில இருக்குது. காடை வளர்க்குங்கன்றாங்க. நான் அட்டையை தரேன், நான் புத்தகத்தை தரேன் நிறுத்திட்டு. காடை எப்படி வளர்க்கணும், அதுல எப்படி பொருளாதாரத்தை நீங்க ஈட்டணும் அப்படின்னு கொண்டு வந்து தராங்க. காடை வந்து அதுக்கான கால்நடை பராமரிப்பு அதுக்கான துறையில ஒரு விங்கு இருக்குதுல, காடை குஞ்சு உங்ககிட்ட கொடுத்துருவோம், நீங்க வளர்த்து வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவு வழிமுறை சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு உணவு தேவை, உணவு பற்றாக்குறை இருக்குது. நீங்க ஆந்திராவில் வந்து இறக்குமதி பண்றாங்க. நாங்க எல்லாத்துக்கும் ஆந்திராவே நம்பிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? நீங்க நம்பிட்டு இருக்கலாம், நாம இருக்க முடியுமா? மக்கள் இருக்க முடியுமா? வீட்டுல வந்து ஒரு 10 கோழி இருந்ததோ, 2 ஆடு இருந்ததோ, ஒரு மாடு இருந்ததுன்னா எவ்வளவு பெரிய வருமானம், எவ்வளவு பெரிய சோர்ஸ் அவங்களுக்கு. கையிலே வங்கி பணம் கையிலேயே வச்சுட்டு இருக்க மாதிரி அவசரத்துக்கு ஒரு 2 கோழியை பிடிச்சிட்டு அந்த வாரம் ஓட்டுவாங்க செலவுக்கு. ஏதோ ஒரு பெரிய முக்கியமான செலவுக்கு இல்லைன்னா பட்டுனா ஆட்டை வைப்பாங்க. எங்க குடும்பத்துல அதெல்லாம் நடந்திருக்குது. பெரிய ஒன்றும் பெரிய விஷயம்னாக்கா மாட்டை வித்துட்டு வந்து அதை செய்வாங்க. அது ஒரு கையிருப்பு பணம். நீ அதை விட்டுட்டு ஆடு மேய்க்க சொல்றாரு, மாடு மேய்க்க. அடி முட்டாள் கூட்டமா வச்சுட்டு இருக்கிறீங்க உங்க கூட்டத்துல. துறை உன்னுடைய தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு பல்கலைக்கழக ஆராய்ச்சின்னு வச்சுட்டு இருக்கிற துறையில தான் இவ்வளவு புக்கும் போட்டிருக்கிறான். நீ இதை வந்து வச்சுக்கிட்டு இன்னும் சீமான் வந்துட்டு கழுதையை வளர்த்தா அரசு வேலைன்னு அது தேவை இருக்குது. 1 லிட்டர் 5000 ரூபாய். அது அப்ப அதுக்கு ஒரு பண்ணையை வை. இப்ப ஏன்னா ஒரு அப்பெல்லாம் ஊர்ல வந்துட்டு அதுக்குன்னு ஒரு 2-3 கழுதையை வச்சுக்கிட்டு தொழில், இந்த துணி வெளுக்கிறது வந்து பண்ணிட்டு அதெல்லாம் இல்லை, நிறைய மாறிடுச்சு. கழுதையும் இல்லை. அதை வச்சுக்கிட்டு இருந்தா நீ கேவலமா பார்த்தா அதையும் விட்டுட்டாங்க. இப்போ ஒரு 10-15 கிராமத்துக்கு சேர்ந்து ஒரு கழுதை எண்ணிக்கையே குறைஞ்சி போச்சு. இப்ப அது தேவை அதிகமா இருந்ததுனாக்கா, அது பயன்பாடு அதிகமா கொண்டுட்டு வரப்ப அதை வச்சு நிறைய வேலைகள் செய்ய முடியும். பால் உற்பத்தியால வரப்ப அதை நீ மற்றபடி ஏற்றுமதி பண்ண முடியல. மதுரையிலிருந்து கஞ்சி தண்ணியை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல எவ்வளவு வருமானம்னு போட்டுட்டு இருக்கிறாங்க. நீ எங்க போய் நின்றுட்டு இருக்கிறீங்க கவர்மெண்ட் சொல்லு? நடைமுறையில வந்து இதெல்லாம் சாத்தியம்னா சாத்தியமாயிட்டு இருக்குது. காலகாலமா சாத்தியமா இருந்துட்டு இருந்தது. நமக்கு இப்ப விளம்பரங்கள்லாம் வருது. பாலை கறந்து குடும்ப பெண்கள் வந்துட்டு தனியார் பால் விளம்பரம் வருது, பாக்குறீங்களா டிவியில? பட் எங்களுக்கு மாதம் இப்படி வந்து வருமானம் வந்துகிட்டு இருக்குது, நீங்க வந்து அந்த நிறுவனத்தை சொல்லி நீங்களும் அதுல இணைங்க, விளம்பரம் வருதா இல்லையா? ஏன் இதை அரசு செய்யக்கூடாது? ஒரு தனியார் வந்து பால் பாக்கெட்டு விற்று காசு எடுத்துட்டு போகும்போது, தனியார் வந்து பால் சம்பந்தப்பட்ட உற்பத்தி பொருளை விற்று பணமாக்கும் போது உங்களுக்கு என்ன? இன்னைக்கு இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் பல 100 கோடி வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் பண்ணுது பால் பொருள்ல மட்டுமே. பால் பொருள்ல மட்டுமே. ஏன் அரசு ஆவின் இருக்குதுன்னா ஆவின் எங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அது ஒண்ணு போதுமா? அதை ஒண்ணு நீங்க எவ்வளவு பெருசு, அதை தான் சொல்ல வரோம் நம்ம. அதனால இது வந்து என்னன்னா, உங்களுக்கு பிடிக்கிற, உங்களுக்கு சாத்தியப்படலை. நீங்க இலவசங்களை கொடுத்து அந்த மக்களை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு பாக்குறீங்க. அவங்கள சொந்த காலில் நிக்க வைக்கணும். இப்படிலாம் வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும், இத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியுன்றாரு. அதான் விஷயம். சரி, இப்ப என்ன மாற்றம் நடந்துச்சுன்னு நீங்க தமிழ்நாட்டுல? இப்ப நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஜேர்னலிஸ்ட். இப்ப நான் பார்த்த அளவுல, நான் ஸ்கூல்லாம் படிக்கும் போது இந்த இலவச டிவி எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அளவுக்கு இலவசங்கள் கிடையாது. அத்தியாவசிய இடங்கள்ல இலவசங்கள் இருக்கு. இந்த மாதிரி டிவி கொடுக்குறது, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறது, அப்புறம் வண்டி வாங்கி தரேன்னு சொல்றது, மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றது, இதெல்லாம் முன்னாடி இல்ல. இப்ப என்ன மாறிடுச்சு? அந்த காலத்துல இல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு புதுசா ட்ரெடிஷனா கல்ச்சரா மாறுது. அது எப்படி பாக்குறீங்க? அது வந்து அது என்ன சொல்றது, இந்த அரசு வந்து 5 வருஷம் ஆட்சி செய்துட்டு போற அந்த அரசு அதன் மீதே நம்பிக்கை இல்லாம இருக்கு. நம்ம ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறோன்றதுடைய வெளிப்பாடு தான் அது. நீ நேர்மையா இருந்தா நீங்க செய்ததையும் உங்க திட்டத்தையும் சொல்லி அதை மட்டுமே நீங்க ஓட்டு கேட்டுருப்பீங்க கம்பீரமா நின்று. லஞ்சம் மாதிரி தான். ஆமா, லஞ்சம் இல்லை, நீ ஃபெயிலியர். இந்த கவர்மெண்ட் நடத்துனது ஒரு ஃபெயிலியர். அது தோற்று போன ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு அதுக்கு லஞ்சமாக நீங்க இதெல்லாம் கொடுக்குறீங்க. புரியுது இல்ல? அப்ப அதுக்கு முந்தின காலகட்டம் வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ மக்கள் கிட்ட பார்த்தலான்னு ஒண்ணு இருந்தது.
அந்த எப்ப டிவி கொடுக்குறேன்னு சொன்ன டிவி கொடுத்ததுல பெரிய அரசியல் இருந்து தெரியுமா, பெரிய அது ஒரு லாபம் தெரியுமா உங்களுக்கு? டிவி உங்ககிட்ட கொடுத்துருது, வீட்டுக்குள்ள வந்து டிவியை வச்சிருது, டிவி சேனல்லாம் இவங்க நடத்துறது, கேபிள் யாருது? கரெக்ட். டிவி பாக்குறதுக்கான கனெக்ஷன் யாருக்கிட்ட இருந்தது அன்னைக்கு? இவங்க குடும்பத்துலதான் இருந்தது. தமிழ்நாடு முழுக்க கேபிள் கனெக்ஷன் எடுத்துக்கங்க, கொட்டுன்னு கொட்டந்து அன்னைக்கு பணம். சேனல் அவங்களோட பணம் யாருது? மக்களோட வரி பணத்தை எடுத்து கொடுத்துட்டீங்க டிவி. ஆனா அதுல வர வருமானம் யாருக்கு போச்சு? கருணாநிதி குடும்பத்துக்கு போச்சு. உண்மையா இல்லைன்னா வெளிப்படையா பேசுறேன், வாங்க இல்லைன்னு மறுத்துட்டு வாங்க பேசுங்க. இதுதான் அப்ப என்ன பண்றாங்க, இந்த தோல்வியை வந்து சரி கட்டணும். நம்ம மேல மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை இருக்கு, நான் இதை தரேன் அதை தரேன்னு முதல்ல வந்து உன்னை வந்து நான் வெல்லுன்னா உன்னை ஆசை வார்த்தை காட்டணும், உனக்கு ஆசையை வந்து தூண்டணும். அந்த ஆசையை தூண்டும் அரசியல் தான் இந்த 3 கட்சிகளும் செய்துட்டு இருக்கு. நீ நேர்மையான ஆளா இருந்தாக்கா அவர்களை விட நான் நேர்மையா ஆட்சி செய்வேன்னு சொல்லணும். நான் இந்த 5 ஆண்டுகளில் இதெல்லாம் செய்திருக்கேன். நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், மகளிருக்கு 1000 கொடுத்துட்டீங்க, மாணவர்களுக்கு 1000, மாணவிகளுக்கு 1000. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்ல வரீங்க, பஸ்ஸு இலவசம் பெண்களுக்கு இலவசமா கொடுத்துட்டீங்க, ஆண்களுக்கு 2 மடங்கு கட்டணம் என்னாச்சு கணக்கு? என் குடும்பத்துல என் மனைவி வந்து ஓசியில போயிட்டு வராங்க, நான் 2 மடங்கு பஸ் கட்டணம் கொடுத்துட்டு போயிட்டு வரேன், இதுக்கு என்ன பதில்? அப்ப எவ்வளவு பெரிய சீட்டிங் இது, எவ்வளவு மோசம், இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த திட்டங்கள் மட்டுமே நீ சொல்லிட்டு போய் ஓட்டிக்கலாம், நீ தான் 5 வருஷம் வந்து முடியட்டும்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கல்ல, ஏன் இந்த இலவசத்தை நீ அறிக்கிற? நீ தான் யோக்கியனாச்சு, இருட்டுல எதுக்கு விசில் அடிச்சுட்டு போறீங்க? பயந்தவங்க இல்லைங்க, தைரியமான ஆள் தானே. ஏன் பாட்டு கட்சியெல்லாம் நடத்தின்னு போறீங்க நைட்ல? இருட்டுகள் பயந்துக்கிட்டு விசில் அடிச்சுட்டு போவான் தெரியுங்களா? அதுதான் அந்த இலவசம் கொடுக்கறது வருது. நீ தைரியமான ஆளு, நீ போய மக்கள்கிட்ட ஓட்டு செய்ததை சொல்லி நீ ஓட்டு கேட்கலாம். நீ எதுக்கு விசில் அடிக்கிற, இலவசம்னு சொல்ற? இவர் சொன்ன உடனே அவர் வந்து 2000, அவர் 2000, இவர் 2500. எங்க இருக்கு இங்க பணம்? 1,00,000 கோடி விஜயினுடைய திட்டங்களுக்கு மட்டும் அவர் சொன்னது செய்யணும். 1,00,000 கோடி நீங்க ஒரு வருஷமும் கடன் வாங்கணும். அப்ப நீ 5 வருஷத்துல நீ 5,00,000 கோடி கடன் வாங்கினா இங்க எவ்வளவு வரி ஏத்துவ, எவ்வளவு நினைச்சே பார்க்க முடியாது. மனுஷன் நினைச்சதுக்கெல்லாம் வரி, நிம்மதியா இருக்கும். ஏற்கனவே இங்க இருக்கிறதெல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு. சாப்பிட போற இடத்துல வந்துட்டு நீங்க 1000 ரூபாய் ஒரு இடத்துல வட்டிக்கு வாங்கினீங்கன்னா எவ்வளவு இருக்கும்? 10,000 ரூபாய். நீ 10,000 ரூபாய்க்கு ஒரு இடத்துல நீங்க பொருளை வாங்கிட்டு வந்தா அதுக்கான டாக்ஸ் எவ்வளவு போடுறதுன்னு பாருங்க. 10 மடங்கு வந்து நிற்கும். விஜய்லாம் வந்துட்டு அவர் வேலை சொல்றதை செய்தாங்கன்னாக்கா அது நாடு கோமாளிகளுடைய நாடா இருக்கும். கோமாளிகள் உண்மையிலே கோமாளித்தனமா இருக்கும், கோமாளிகள் ஆடுறதா இருக்கும். அதை விட இன்னொரு கோமாளித்தனத்தை தான் இன்னைக்கு திமுக செய்துக்கிட்டு இருக்கு. பக்கா கோமாளித்தனமான ஒரு அரசு. நீ வந்து 3 லட்சம் கடனை கொண்டு வந்து 10 லட்சம் கடனை வந்து ஏற்றி வச்சிருக்க. இந்த 5 வருஷத்துல 6 லட்சத்துக்கு மேல கடன் வாங்கியிருக்கிற. என்ன பதில் சொன்னா எத்தான் வெள்ளை இருக்கு? இவர் பொறுப்பானவனா? நீங்க சொல்லுங்க. ஒரு பொறுப்பான ஆள், பொறுப்பான மந்திரியா நீங்க? ஏன் விட்டு பணத்தை எடுத்து என்ன செலவு பண்ணுங்கன்னா, சென்னை ப்ராஜெக்ட் நீங்க 4000 கோடி நீங்க இன்னைக்கு எங்க இருக்குன்னே தெரியலையே. ஒரு மழையிலும் முழுகிட்டு அன்னைக்கு கேள்வி கேட்டா இத்தான் வெள்ளை இருக்கு. உங்களுக்கு வெள்ளை பேப்பர் எடுத்து நக்கல். உங்களுக்கு போற இடத்துல நிக்க வச்சு கேள்வி கேட்டு சட்டையை முடிச்சு உழுக்கிற மாதிரி மக்கள் வரணும். அந்த நேரம் என்னன்னா நீ ஓசியில கொடுத்துட்டுன்னு சொல்லி காட்டுறல. வாங்காத மக்கள் அந்த நில்லு, எனக்கு பதில் சொல்லிட்டு போயா, என்னாச்சு இந்த ரோடு 4000 கோடி ஒதுக்கணும் இல்ல, சந்துக்கு சந்து ஒண்ணு நிக்க வச்சு கேள்வி கேட்பான். அந்த பயம் நீ என்ன பண்ற, இலவசத்தை அறிவிக்க. சரி, இப்ப என்ன பொறுத்தளவு இலவசங்கள் தவறு, அது மிகப்பெரிய ஒரு தவறு. நம்ம தமிழ்நாட்டை குட்டிச்சோறாக்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிராக தான் கண்டிப்பா பேசணும். அந்த வகையில வேற எந்த கட்சியும் அதுக்கு எதிராக பேசல, என்டிகே அதை பேசுறாங்க. ஆனா இது வாக்குகளை பெற்று தருமா இந்த நிலைப்பாடு? இல்ல, அப்படி பாத்தீங்கன்னாக்கா நிரந்தரமா செல்வி ஜெயலலிதாவே ஆட்சியில் இருந்திருக்கணுமே. டிவி கொடுத்தப்ப கருணாநிதி நிரந்தரமா இருந்திருக்கணும். அப்புறம் அவரை தோக்கடிச்சாங்க. அதை விட நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே வந்து தாலி, பெண்களுக்கு தங்கம்லாம் கொடுத்தாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க, ஆக்கப்பூர்வமான விஷயம்தான் அது. பிள்ளைங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. இருந்ததுல ஏன் அந்த ஆட்சியை தோக்கடிச்சாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அது ஓரளவுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் தான், தேவைப்பட்டது. அது நான் அதுவே வந்து நீ அந்த மாதிரி செய்திருக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். திரும்பவும் அங்கதான் சீமான் அதை தான் சொல்றாரு. சீமான் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் பெரும்பகுதி என்ன தெரியுமா சொல்றாங்க, இலவசம் கொடுக்காத கட்சி தான் நான் தேர்ந்தெடுப்பேன். ஏன்னா இலவசம் கொடுத்துட்டு என்னை கேவலப்படுத்திட்டு இருக்காங்க, எனக்கு வேலையை கொடுன்றாங்க. நீ அந்த குடும்பத்துல படிச்சவனுக்கு வேலையை கொடுத்துட்டா எனக்கு ஏன் அந்த இலவசம், காசு எனக்கு எதுக்கு? நீ ஏன் எனக்காக அழுகுற? நீ ஏன் கடன் வாங்கிட்டு அதுல பாதியை நீ அடிச்சுட்டு போயிட்டு மீதி எனக்கு வந்து இலவச திட்டம்னு கொடுக்குற? சொல்லுங்க. நீங்க 5 வருஷத்துல உங்களுடைய சொத்து வட்டி எப்படிப்பா ஏறுது? எனக்கு புரியலையே. எப்படி அண்ணன் காவடியா வரீங்க, பார்த்தா 5 வருஷத்துல இவ்வளவு சொத்து இருக்குன்றீங்க. எப்படி உங்களுக்கு இந்த சொத்து வந்தது
சொல்லுங்க. அந்த பகுதியில் இருக்கிற மலையை காணும், அந்த பகுதியில் இருக்கிற ஆத்து மணலை காணும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல சவுடு மண்ணு காணும். எப்படி போகுது? எல்லாம் மக்களோட கனிம வளம், மக்கள் சொத்து திருடி நீங்க கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த இலவசம் கொடுத்துட்டு இதுல சொல்லி காட்டி நாங்கள் இதை செய்தோன்னு விளம்பரம் கொடுத்துன்னு இருப்பீங்க. என்கிட்ட இருந்து வாங்கி உன் சொத்து உயர்ந்துட்டு இருக்குது, உன் சொத்து இவ்வளவு இருக்கு, நீ விளம்பரம் போட, நாங்க நிக்கிறோம் போட. எங்களால் ஸ்டாலின் அவர்கள் இத்தனை 1000 கோடி சம்பாதித்திருக்கிறார், குடும்பத்தில் அவர் குடும்பம் ஓங்கி இருக்கிறது, ஒரு விளம்பரம் நான் போடுறேன், போடுங்களேன், இப்படி போடுங்களேன் மாத்தி. எனக்கு நீ வேலையை கொடு, வேலையை கொடுத்துட்டு நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன், எல்லாம் தேவை நிறைவேறும். கரெக்டா? அதை விட்டுட்டு நீ எதுக்கு எனக்கு இப்போ இலவசம் கொடுக்க வரேன்னாக்கா, நாய்க்கு பிஸ்கட் போட்ட கதை தான். நீ திருட வர, நீ கொள்ளடிக்க வர, அதை பழக்கப்படுத்துற நாய், நீ கொலைக்காத என்னை பார்த்து. சீமான் அந்த கதையை தான் சொல்றாரு. அவன் முதல்ல நோட்டம் விடுவான், அந்த தெருவில் இந்த நாயெல்லாம் இருக்குது, நம்மளை துரத்துக்கிட்டே இருக்குது, பெரிய சிக்கலாக இருக்கணும். ஒரு 4-5 வாரம், ஒரு வாரத்துக்கு பழக்கப்படுத்துறான், நடந்து பிஸ்கெட் போட்டுட்டே இருக்கான். கரெக்டா? நமக்கு பழக்கமான ஆள் தான் சொல்லிட்டு அவன் உள்ள செவரேறி குச்சி உள்ள போயிட்டு எட்டுன்னு வர வரைக்கும் கம்முன்னு இருந்துட்டு இருக்கு. மக்களை அப்படி பழக்கிட்டாங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு இளைய தலைமுறை இப்ப பேச தொடங்கிடுச்சு. எனக்கு இலவசத்தை கொடுக்காது, நீ வேலையை கொடு. இலவசம் சொல்லி வரவங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்றாங்க. நிறைய மக்கள் இப்ப வந்துட்டு நீ எனக்கு காசு கொடுக்காதுன்றாங்க. திடீர்னு பார்த்தாக்கா ஸ்டாலின் ஆட்சி நீடிக்கிட்டுமா ஏதோன்னா தமிழ்நாடு ஒளிரட்டுன்னு ஏதோ ஒன்று போட்டு, தமிழ்நாடு எந்த காலகட்டத்திலையும் ஒளிராது. இந்த கும்பல் இருந்துச்சுன்னா இவங்க குடும்பம் தான் ஒளிர்ந்துகிட்டே இருக்கும். புரிதல்? திரும்ப நேரு குடும்பம் ஒளிரும், துரைமுருகன் குடும்பம் ஒளிர்ந்துட்டு இருக்கும், ஸ்டாலின் குடும்பம் ஒளிரும், உதயநிதி குடும்பம் ஒளிரும், இன்பநிதி குடும்பமும் வந்து ஒளிரும். நாளைக்கு இன்னொரு துன்ப நிதினு உள்ளர வந்து நிற்கும், அதுவும் ஒளிர்ந்துகிட்டே தான் இருக்கணும். நம்ம ஒளிர போறது இல்லை. கடன் வாங்கி நமக்கு வட்டி ஏறும், மின்சார கட்டணம் ஏறும், சொத்து வரி ஏறிக்கிட்டு இருக்கும், பஸ் கட்டணம் ஏறிக்கிட்டு இருக்கும், பால் விலை ஏறிக்கிட்டு இருக்கும், அத்தியாவசிய பொருள் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கும். அன்னைக்கே பார்த்து நம்ம விசில் அடிச்சுன்னு ரசிகர் நம்ம தலைவன் சூப்பர்றான்னுட்டு இருப்போம். ஆனால் ஓசியில் கொடுத்ததுல உங்களுக்குன்னு ஒரு மந்திரி உட்காந்து பேசியிருப்போம், நம்ம கேட்டுன்னு அதுக்கும் கைத்தட்டின்னு இருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல உனக்கு எப்பறம் அவ்வளவு பணம் சேர்ந்து நீ எப்படி எனக்கு இலவசம் கொடுக்க முடியும் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டிருக்குமா? அந்த கேள்வி கேட்கிற உணர்வு இப்ப இளைஞர்கிட்ட வந்திருக்கு. காசு கொடுக்குறவங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு மக்கள் இப்ப வந்திருக்காங்க. தொடர்ச்சியான பிரச்சாரம் மக்கள்கிட்ட. இதுதான் இன்னைக்கு அடுத்து ஒரு தலைமுறை உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீ வா, எனக்கு வேலையை கொடு, ஓசியில கொடுத்துருக்காத, உன் சொத்தெல்லாம் வித்து அரசு கஜானாவை வச்சுட்டு போ. நீ எப்படி உனக்கு மட்டும் சொத்து இப்படி ஏறுது சொல்லுங்க. நீங்க புரியுதுல உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு திமுக குடும்பத்தில் இருக்க ஒரு சகோதரி தான் கனிமொழி பற்றி ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே வந்தது. ஒரு சக்கரை ஆலை, அதில் அந்த விவசாயிகள்லாம் சேர்ந்து உறுப்பினராக இருக்கிறாங்க. கடன் என்னவோ 100 கோடிக்குள்ளே தான் இருக்குது போல இருக்கு. ஆனால் அதுக்கு வந்து உங்கள் டிஆர் பாலும் கனிமொழி தரப்பும் உள்ள நுழைஞ்சு அது 80 கோடிக்கு எடுத்து அவங்க பேங்க்ல அவங்க கட்டுறாங்க. அந்த விவசாயிகளை கட்டிட்டு போகலாமே, அந்த மாதிரி பண்ணலாமே. நீங்கள் இவங்க கட்டுற மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த கடனை இவங்க அடைச்சிக்கிட்டு இந்த ஃபேக்ட்ரி இவங்க நடத்திக்கிட்டு இப்போ அதுலேருந்து சாராயம் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருளை எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே. புரியல உங்களுக்கு? அப்போ இது எதுக்கும் உனக்கு மட்டும் இவ்வளோ சொத்து நீ எப்படி மிஸ்யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கீங்க திரும்ப எப்படி? இது மக்கள் கேட்கணுமா இல்லையா? எனக்கு நீ ஓசியில் போகிறது இருக்கட்டும், முதல்ல இதுக்கான காரணம் சொல்லு. உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் எப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் சொல்லலை, எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சரும் வரும்போது அன்னக்காவடியே தான் இருக்கீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொத்து எப்படிப்பா உங்களுக்கு ஏறுது? எல்லாம் நம்ம வீட்டு பணம் தான், மக்களோட பணம் தான். உங்கள் வீட்டு பணம், என் வீட்டு பணம். அதை எடுத்து வச்சுட்டு காரில் சொகுசாக போயிட்டு மேலேருந்து எட்டி பார்த்து அவர் தூக்கி போட்டுன்னு போவார் காசை. சரி, நம்ம பொறுக்கிட்டு உட்காந்துருக்கணும். அப்புறம் உனக்கு 1000 ரூபா வந்துருச்சாப்பா? ஏன்னா அவர் பண்ணையில இருந்து இப்போதானே வித்துட்டு சொத்தெல்லாம் வித்துட்டு இங்கே கொடுக்குறாரு. 1000 ரூபா வந்துச்சா? அவர் கேட்பார் கௌரவமா, கொடுத்துட்டோம்ல நாங்கன்னு. முதல்ல இந்த இருக்க பாரு, இன்னார் சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதி நிதிகளிலிருந்து இதுவே காட்டிட்டு அடிக்கணும். ஏன்னா வீட்டு சொத்தியா வித்துன்னு வந்து வைக்கிறீங்க. ஏகலை இவன் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து கட்டப்பட்டு நான் எங்க பணத்தை கொண்டு நானும் அண்ணக்காவடியா போய் உட்காந்துட்டு நான் அங்கிருந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன். நான் எப்படி போடுறது? மக்கள் வரி பணத்தில் இருந்து அப்படின்னு போடணும் அந்த தலைப்பை. நீங்க அது என்ன அவருடைய சொத்தா? அது அவர் பேரை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எங்க போய் பாரு, இன்னாருடைய தொகுதி நிதியிலிருந்து அவனே மக்கள் பணத்தை திருடி கொள்ளடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். அவரு எப்படி பணத்தை கொடுத்துன்னு இருப்பாரு? இந்த கோபம் வரணும் ஒரு இளைஞனுக்கும். மக்கள் வரி பணத்தில் இருந்து அப்பதான் பாக்குறவனுக்கும் பொறுப்பு. நம்ம வரி பண்ணண்டா, சரியா கட்டி இருக்கிறானா இல்லையா? அப்படி அங்கேயே ஆகும். ஏன் அப்படி இருக்குது, இது ஏன் அப்படி கட்டி இருக்கிறேன் பதில் சொல்லிட்டு போ. முதல்ல போர்டு வச்சிருந்தோம், மக்கள் வரி பணத்திலிருந்து இந்த தொகுதியின் பேரை போட்டு போடணும். அது நான் சம்பந்தப்பட்ட நபருடைய பேரை போடுறது. சார், கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப இந்த தேர்தலை பொறுத்தளவுல 4 முனை போட்டி. 4 முனை போட்டி யாருக்கு பெரிய அட்வான்டேஜ்? இந்த 4 முனை போட்டியால யாருக்கு பெரிய சிக்கல் வரும்னு நினைக்கிறீங்க?
வெளிப்படையா உடைச்சி பேசணும்னா திமுகவுடைய கடும் அதிருப்தி வாக்குகள் முழுக்க அதிமுகவுக்கு போகணும். அல்லது உங்களுக்கு வழக்கமா களத்துல 2016 தேர்தலில் இருந்தே நாங்கள் தனித்தேர்தான் சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வரணும். இப்போ அது இல்லாம இன்னொன்று புதுசா உள்ள வந்திருக்கு விஜய். இப்போ அது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் எடுக்குது. எனக்கு கிடைச்ச வரைக்கும் ஒரு 20 வரும் 25 வரும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு 6-7 தொடர்ந்து சிரமம். அவங்க கிரவுண்ட் ஒர்க் அப்படிதான் இருக்குது. அந்த 6-7 அதிமுகவுக்கு போக வேண்டியது. இப்போ மைனஸ் என்ன, அது யாருக்கு சாதகம் அப்படின்னா திமுகவுக்கு சாதகம், பாதகம் யாருக்குன்னா அதிமுகவுக்கு தான். நாம் தமிழர் கட்சி பிரிக்கிறதா அது தொடக்கத்திலேருந்து என்னுடைய நோக்கம், என்னுடைய கொள்கை இதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன போய் இடையில அவன் வந்துடுவான், இவனை கூட்டணி சேரு, நாளைக்கு இவன் வேணாம் இவன் வந்துடுவான் அவன் கூட கூட்டணி சேருன்னு மாறி மாறி சொல்றதுக்கான கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன்னு கேட்கறாரு. கரெக்ட் இல்லை, அதை விட்டுடுவோம் நம்ம. இப்போ இந்த எதிர்ப்பு வாக்குகள் இத்தனை சதவீதம் முழுக்க அதிமுக குறையுது. இல்லைன்னா ஈஸியாக அது ஜெயிச்சிருக்கும். பாதகன்றது இவங்களுக்கு, சாதகன்றது திமுக. அதே நேரத்தில் இன்னொரு பெரிய பின்னகரம் செட்பேக்னு சொல்லுவாங்களா, அது திமுகவுக்குள்ளார மிக மோசமாக இருக்கிறது. எந்த ஊடகமும் பேச மறுக்கிறது. எல்லாம் கூடிக்கிட்டாங்க, கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஓகே, ஆனால் யாரும் நிம்மதியாக இல்லை. பாட்டே பாடிட்டாங்க, உள்ள அழுகுறேன் வெளியிலே சிரிக்கிறேன், பாட்டே பாடுறாங்க. தேமுதிக எங்கள் நிலைமை அப்படிதான், வெளியில சொல்ல முடியலன்ட்டு வெளிப்படையாக சொன்னாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எந்த காலத்துலையும் வாயே திறக்காது, புரியுதுல்ல? அது சொல்லுது எங்களுக்கு என்னென்னவோ சொன்னாங்க, கடைசியாக பார்த்தா ஏமாத்திட்டாங்க. தேமுதிகவுக்கு மட்டும் எப்படி 10, நாங்கள் கூட இவ்வளோ காலம் இருந்து எங்களுக்கெல்லாம் கூட கொடுத்துருக்கலாமா? 2வது வந்துருச்சு. 3வது கம்யூனிஸ்டுகள் பாலபாரதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் அவர் ரொம்ப 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 கடும் உழைப்பாளி, மதிக்கக்கூடியவங்க. அதெல்லாம் நம்ம அவர் சொல்ற கம்யூனிஸ்டுகள்னா அவங்களுக்கு அவ்வளோ இதுவாக போயிடுச்சா? ஏன் இத்தனை முறை பேச்சுவார்த்தை நடத்தி இப்படி நடத்துனீங்க எங்களை? ஏன் எங்களுடைய தொகுதியை சீட்டை குறைச்சிங்க? கேள்வி வருதா இல்லையா? அப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிருப்தி உள்ளுக்குள்ளாக இருக்குது. கேடர்ஸ் ஓரளவுக்கு சமாதானமானாலும் தொண்டர்கள் இருக்காங்கல்ல, முதுகில் அவங்க தான் தூக்கிட்டு போகிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக விடுதலை சிறுத்தைகள் அவங்க தப்பிச்சோம் போயிடுச்சு 2 கூட கொடுத்துருக்குறாங்க, 8. புரியுதில்ல? கூட கொடுத்துட்டு இதில் 2 தான் பொது தொகுதி, மீதி எல்லாமே 6 தனி தொகுதி. அது எதுக்கு நீங்க கொடுக்கணும்? அவங்களே சுயேட்சையா நின்றுட்டு போறாங்க. புரியுதுல்ல உங்களுக்கு? அதையும் சொல்லி வேற காட்டுறாங்க. அதே நாங்க உங்களுக்கு 8 கொடுத்துருக்குறோம்னாக்கா, உன்னை தூக்கி நாற்காலியில உட்கார வச்சு உன் குடும்பத்தை ஓஹோன்னு வளர்த்துட்டு இருக்குது, உன்னை முதலமைச்சர் ஆக்குனது திருமாவளவன் தான், சொல்லி காட்டலாமா? உண்மை அதுதானே. அதிகப்படியான உழைப்பும் அதிகப்படியான வாக்கும் அந்த சமுதாயத்துக்கு தானே வாங்கி கொடுத்தாரு. நீங்க வீசுக எப்படி நீங்க சொல்லி காட்ட முடியும்? அவர் சொல்லி காட்டணும்னு தைரியம் இல்லை, அவருக்கு தெம்பு தரானே இல்லை. இங்க தான் மியூசியம் முறுக்கிறாரு, அங்க முறுக்கணும். நாங்க தான் உன்னை கோட்டையில உட்கார வச்சுட்டு இருக்கிறேன்னு. கட்சியை உடைச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். கூட இருக்கிறதே பூனையை மடியில கட்டின மாதிரி கட்டின்னு சுத்திங்கிறாரு திருமாவளவன். புரியுதுல்ல? போறான் பாரு ஒருத்தன், பூனையை மடியில கட்டிக்கிட்டே போறான் பாருன்னுவாங்க கிராமத்துல. பூனை குறுக்கால போச்சுன்னா ஆகாதுன்னுவாங்கல்ல, அந்த பூனையை தூக்கி மடியில கட்டின்னு சுத்தினா எப்படி இருக்கும் ஒருத்தனுக்கு? அந்த கதையில திருமாவளவன் இருக்குது. அந்த மாதிரி அவர் கூட இருக்கக்கூடிய ஆட்களே திமுக கூட ஒண்ணும் மண்ணுமா இருக்கிறப்ப என்ன பண்ண முடியுன்ற ஒரு நெருக்கடி அங்க. இப்படி நிறைய குழப்பம் அந்த கட்சிக்குள்ள. இந்த செட்பேக்கை யாருமே பேசுறதில்லை. இந்த அதுக்கு பெரிய தொய்வு இருக்குது திமுக. நீ கிரவுண்ட்ல வேணா பாருங்க. அடுத்தது 3வதா ஒண்ணுன்னா, நான் சின்ன புள்ளியா இருக்கிறப்ப நீ சட்டமன்ற உறுப்பினரா வந்த, நானும் 30 வருஷமா ஆயிடுச்சு களத்துல. நானும் கிட்டத்தட்ட இவ்வளவு வயசு தொடரும், இன்னும் நீ 70 வயசுல சட்டமன்ற உறுப்பினர். நீயே தான் திரும்ப திரும்ப வரணும், உன் குடும்பத்திலே வரணும்னா நாங்களாம் எதுக்குறான்ற கேள்வி வருதா இல்லையா திமுகக்குள்ளார? எடுத்துக்க. நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கடந்த முறை நின்னாங்களோ அவங்களுக்கு தான் மெஜாரிட்டியா கொடுத்துருக்கீங்க. அப்பனா இன்னொருத்தருக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்ற கேள்வி திமுகக்குள்ள வருதா இல்லையா? தேர்தல் நேரத்தில் நீங்க தூக்கி போடுவீங்க கீழ் மட்டம் வரைக்கும், அதை எடுத்துட்டு நாங்க வேலை செய்யணும், திரும்ப திரும்ப நீங்களே தான் சட்டமன்ற உறுப்பினராக வரணும். அவங்க கேட்கறாங்க, ஏன் அந்த கேள்வியை போய் நீ அங்கே கேள அறிவாயத்துல, அவருக்கு அடுத்து அவர் புள்ளதான் வரணுமா, ஏன் இன்னொருத்தர் வரக்கூடாது? அங்க கேட்கறத விட்டு எங்களை ஏன்டா கேட்கறீங்கன்றாங்க யார் பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்லாம். அப்ப இந்த ஒரு கோபம் இருக்குல்ல இல்லை திமுக அடுத்த தலைமுறையினர்கிட்ட, 2ஆம் கட்டம் லீடர்கிட்ட எல்லாருக்கிட்டுமே அவங்க எப்படி போவாங்க? எனக்கு தெரிஞ்சு நான் இருந்தப்ப திருவண்ணாமலையில ஸ்ரீதர்னு ஒருத்தர் நல்லா இப்பவும் முடி வச்சுட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்பவே இளைஞர்கள் இருந்ததுல ரொம்ப நானும் ஒரு முறையும் பாக்குறேன் அவரை கேப்ரியல், ஒரு முறையும் நான் பாக்குறேன். ஒரு முறையும் அவருக்கு எப்படி சீட்டு கொடுத்துருவாங்க. ஒரு முறையும் பிச்சாண்டி தான். முன்னாடி ஏவா வேல் இருந்தாரு. மாவட்டத்தை அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வேணாம்பா, நீங்க 2 பேரும் தனியா கிழக்கு இதுக்கு பிரிச்சுக்குங்க நீங்க. இப்ப இந்த 2 பேர் தான் நிக்கிறாங்க. அது மைனாரிட்டி சமூகம் அந்த தொகுதியில, நாயுடு சமூகம்.
அதிக மெஜாரிட்டி இருக்கிறது வந்து பறையர் சமூகம், வன்னியர் சமூகம் அதோட கூட இருக்குது. அந்த அதிக மெஜாரிட்டியா இருக்கிற சமூகம் இவங்க கிட்ட கை கட்டின்னு வேலை செஞ்சிருக்கணும். ஒரு தேர்தலுக்கும் ஒரு தமிழ் ஆட்களுக்கு இல்லை, தமிழுக்கு கூட வேணாம், வேற மைனாரிட்டி சமூகத்துக்கு கூட ஒன்று கொடுத்துருக்கலாம். இவங்களே அதிகாரத்துல யாரு, இவங்களே வந்துட்டு இவங்களே சுவைச்சிட்டு இருக்கணும், இவங்களே போயிட்டு இருக்கணும். ஆட்சி 35 வருஷத்தை எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறேன். 35-40 வருஷம் இவர்களாவே இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் பாருங்க, அந்த தொகுதியில பெரும்பான்மை சமூகம் சொல்லக்கூடிய வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு பிரதிநிதியோ இல்லை பறையர் சமூகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி இது வரைக்கும் அதிக பெரும்பான்மை கொண்டவங்க. இங்கே எப்படி தமிழ்நாடு முழுக்க மைனாரிட்டி டீம் குடும்பம் வந்து தமிழ்நாடு முழுக்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்குதோ, ஒரு மாவட்டத்திலையும் பெரும்பகுதி மாவட்டத்தில் இப்படிதான் இருக்குது. இது எப்படி நியாயம் சொல்லி? ஏன்னா சமூக நீதி பத்தி பேச உனக்கு என்ன யோகியது இருக்குது? எனக்கு அந்த சமூகத்துல அதிக பெரும்பான்மை சமூகத்திலிருந்து ஒருத்தர் கொண்டு வந்து ஆளுங்கட்சியா வைங்க, அந்த மாவட்டத்தில் அவரை எம்எல்ஏ ஆக்குங்க, கொண்டுட்டு வாங்க. ஏன் அவருக்கு தகுதி இல்லையா? கொண்டு வரக்கூடாது. இவங்களும் இன்னும் காலகாலமாக அங்கே தான் வேலை செஞ்சுக்கிறாங்க. புரியுதுல்ல உங்களுக்கு? அப்போ சமூக நீதியை ஒன்றும் கட்சிக்குள்ள சரியாக சொல்லி கொடுக்குறீங்க திமுகக்குள்ளார. புரியுதுல்ல? பெரியாரனுடைய அந்த சிந்தனை இன்னும் உனக்குள்ள வேலை செய்யலை. இவ்வளோ ஒரு தொய்வு திமுகக்குள்ள இருக்குது. இது எந்த ஊடகமும் பேச மாட்டேங்குது. 24 கூட்டணி பிரச்சனை இல்லை, அவங்க வந்துடும். போற போக்க பார்த்து இப்போ ஒரு நெரேட்டிவ் செட் பண்றது. போற போக்க பார்த்தா திமுக தான் வந்துடும் போல இருக்குது. நீ பாத்தியா உட்காந்துக்கிட்டு அப்படின்னு உட்காந்து பேசுவோம். எந்தெந்த விதத்துல எப்படி தெளிவெல்லாம் திமுக வரப்போகுது. ஏன்னா இதுக்குன்னு ஒரு பேசுறதுன்னு பெரும் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா என்ன இருந்தாலும் இப்படிதான் வந்துடும். எடப்பாடி ஒண்ணு அப்படி சரியில்லைப்பா. எடப்பாடிலாம் ஸ்டாலின் பணத்தை அடிச்சு ஏதாவது விதவிதமா பணத்தை வச்சு அடிச்சுட்டு வந்துடுவாங்க, கூட்டணி வச்சு அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்ப எதுக்கு நீ ஓசியில பொருள் கொடுக்குறன்னு சொல்லிட்டு இருக்கிற இவ்வளவும்? நீதான் இவ்வளோ பலமா இருக்கிற ஆள் இல்லை. பலமா இருக்கிறவன் நீ எதுக்கு இவ்வளவும் இடுப்பை சுத்தி 56 கத்தியை சொருவிட்டு ஏன் களத்துக்கு வரன்ற? உனக்கு நெஞ்சில உரம் இருக்குது, உடம்புல வீரம் இருக்குது, பலம் இருக்குது, வா நில்லு. எதுக்கு இவ்வளோத்தையும் இடுப்பை சுத்தி சொருவிட்டு வந்து நிற்க? அந்த மாதிரி தான் வந்து நிற்குது திமுக. இந்த களத்தை இந்த களப்பொருளை எந்த ஊடகமும் விவாதிக்க மறுக்கிறது. திமுகவினுடைய தொய்வை, அது கூட்டணி கட்சியினுடைய கண்ணீர் கதறலை குமுறலை எந்த கட்சி பேச மறுக்குது, அப்படியே கடந்து போகுது. இது யார் பேசுனா களத்துல இருக்குது. எது இந்த தேர்தலில் அதுக்கு சரியான ஒரு பாடத்தை சொல்லும். இதை யாருமே பேசணும். இதனால நீங்க கேட்ட அந்த கேள்வி, இந்த வாக்குகள் பிரியுது யாருக்கு பாதகம் சாதகம் அப்படின்னாக்கா, வெளிப்படையா பார்க்க போனா திமுகன்னு தோணுது. ஆனால் திமுகவுக்குள்ள இவ்வளவும் தொய்வாகவும் ஒரு சோர்வும், திரும்ப அதே நபர்கள் ஆட்சியில் வர்றதா, அதிகாரத்துக்கு வர்றதான்ற ஒரு கோபமும் இப்போ பெரிய அளவில் இருக்கு. அது வேலை செய்யுது. அதனால ஒரு பாதகமான நிலைமைன்றது திமுகவுக்கு மாறிக்கிட்டு இருக்குது. சாதகம்ன்றது அதிமுக. இன்னொரு வாக்கு சதவீதம்ன்றது உங்களுக்கு பெரிய அளவில் என்டிகே வந்துகிட்டு இருக்குது. விஜய் இப்போதான் களத்துக்கு வராரு முடிச்சுக்கிட்டு. போக போக பார்ப்போம் நம்ம அதை பற்றி. ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி. வணக்கம்.